வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு சௌசௌ பொரியல் பண்ண போறோம். இந்த பொரியல் காரசாரமா சாப்பிடுறதுக்கு ரொம்ப சுவையா இருக்கும். இது சாம்பார், தயிர் சாதத்துக்கெல்லாம் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடுறதுக்கு காம்பினேஷனா இருக்கும். இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 1/2 கிலோ சௌசௌ எடுத்து வச்சிருக்கேன். இதனுடைய மேல் தோலை சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணிக்கலாம். இந்த சைஸ் துண்டுகளா கட் பண்ணிருக்கேன். இப்போ பொரியல் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மிக்ஸி ஜார்ல 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 இன்ச் அளவுள்ள இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 3 சின்ன வெங்காயம், கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகள், 4ல இருந்து 5 பச்சை மிளகாய் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. நான் பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்க்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டோம்னா நல்லா ஈஸியா அரைபற்றும். அடுத்து இது கூட 1/4 கப் தேங்காய் துண்டுகள். எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காம லைட் கோர்ஸா இருக்கிற மாதிரி அரைச்சுக்கலாம். இந்த பேன்ல 3 டீஸ்பூன் எண்ணெய் சூடானதும் அதில் 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடுகு. பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. இது கூட கறிவேப்பிலை, 1/4 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயம், கூடவே 2 காஞ்ச மிளகாவையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதம் வரட்டும். இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறமா இது கூட கட் பண்ணி வச்ச சௌசௌவை சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கங்க. இப்போ 2 நிமிஷமா வதக்கியாச்சு. இது கூட 1/4 கப் தண்ணி சேர்க்கிறேன். இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மூடி போட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். இந்த காய் நல்லா சாஃப்டா வெந்து வரட்டும். வெந்துட்டு இருக்கும்போது ஓபன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டுக்கங்க. இப்ப 8 நிமிஷம் ஆச்சு. காய் பாத்தீங்கன்னா நல்லா கரெக்டா சாஃப்டா வெந்திருக்கு. இதுக்கு மேலேயும் வேக வச்சீங்கன்னா காய் குழஞ்சு போயிடும். அப்புறம் பொரியலோட டேஸ்ட் நல்லா இருக்காது. அடுத்து இதுல நம்ம அரைச்ச அந்த தேங்காய் கலவையை சேர்த்துக்கலாம். இந்த பொரியல் பார்த்தீங்கன்னா நல்லா காரசாரமாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாதம் இதுக்கெல்லாம் கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இது அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். நம்ம சேர்த்து அந்த தேங்காய் கலவையோட பச்சை வாசனை போயிடும். 2 நிமிஷம் ஆச்சு. நம்ம சேர்த்த தேங்காய் கலவையோட பச்சை வாசனை போய் நம்மளுடைய காரசாரமான சௌசௌ பொரியல் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துடலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். காரசாரமான டேஸ்டான சௌசௌ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. பொடி போட்ட அவரைக்காய் பொரியல் பண்ண போறோம். இது எல்லா வகை குழம்பு சாதத்துக்கும், தயிர் சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். வாங்க இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ அவரைக்காயை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அவரைக்காயில 2 சைடும் நார் இருக்கும். இந்த நாரை எடுத்துட்டு இந்த சைஸ்க்கு கட் பண்ணி ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பொரியல்ல சேர்க்கறதுக்கு ஒரு பொடி வறுத்தரைக்கணும். ஸ்டவ்ல ஒரு பேன் போட்டு ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துண்டுகளை சேர்த்துட்டு இந்த தேங்காய் துண்டுகளோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். இந்த மாதிரி தேங்காய் பீசஸில் உள்ள ஈரப்பதம்லாம் போனதுக்கு அப்புறமா இது கூட 2 காஞ்ச மிளகாய், 1/4 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை, இது 2ஐயும் வறுத்துக்கலாம். உங்கள்கிட்ட வறுக்காத வேர்க்கடலை இருந்தால் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்த காஞ்ச மிளகாவும் வறுபட்டுருச்சு. மிளகாய் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இது கூட கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். இதையும் லேசா வறுத்துட்டு கடைசியா இதுல ஒரு 3/4 டீஸ்பூன் சீரகம் சேர்க்கிறேன். சீரகம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வறுத்துக்கங்க. வறுபட்டுரும். இந்த பேனோட ஹீட்லயே சீரகமும் கறிவேப்பிலையும் நல்லா வறுபட்டுருச்சு. இதை வேறொரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விட்டுறலாம். நம்ம வறுத்ததெல்லாம் ஆறிடுச்சு. இதை ஒரு ஈரம் இல்லாத மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு
உப்பு சேர்த்துக்கலாம். காய்க்கு வந்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இந்த பொடிக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து லைட் கோர்ஸாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகு பொரிஞ்சு சேர்த்த பருப்பு செவந்துடுச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் வெங்காயம், 1 காஞ்ச மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கறிவேப்பிலை. இதை லைட்டாக வதக்கி விட்டுட்டு இது கூட 1/4 டீஸ்பூனில் பாதி பெருங்காய பவுடர் சேர்த்துருக்கேன். மறுபடியும் ஒரு பரட்டி விட்டுட்டு கட் பண்ணி வச்ச அவரைக்காயை சேர்த்துக்கலாம். அவரைக்காய் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷமாக வதக்கியாச்சு. இப்போ ஸ்டவ்வோட தீயை குறைச்சிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது கூட 2 பிஞ்ச் மஞ்சள் தூளும் இந்த காய்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட ஒரு 50 ml போல தண்ணி சேர்க்குறேன். 1/4 கப்பை விட கொஞ்சம் கம்மியாக. மூடி வச்சுருங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த காய் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும். இடையில வந்து எப்பவும் போல் ஓப்பன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த தண்ணி எல்லாம் வற்றி காய் வந்து நல்லா கரெக்டாக வெந்துருச்சு. அடுத்து இதில் நம்ம வறுத்து கோர்ஸாக அரைச்ச அந்த பொடியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவரைக்காய் பொரியல் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார், ரசம், காரக்குழம்பு, தயிர் சாதத்தை கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் சிம்லையே அப்படியே இருக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. நம்ம சேர்த்த பொடி அவரைக்காயோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. வித்தியாசமான சுவையில் அருமையான அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு கொடுங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.